ரொம்ப காயப்பட்டிருக்கீங்கள்ல, மனுஷங்களால, மனுஷங்க வார்த்தைகளால, அவங்க செயல்களால. யாராச்சும் என் காயத்துக்கு மருந்து போட மாட்டாங்களா அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கிறவங்க மனசு மனுஷங்களுக்கு புரியல அப்படின்னாலும் தேவனுக்கு நல்லாவே புரியும். அது எப்படி காயத்தை கொடுத்தவங்க கிட்டேயே காயத்துக்கான மருந்தை தேடுறீங்க? மனுஷங்களுக்கு காயத்தை கொடுக்க மட்டும்தான் தெரியும், அதுக்கான மருந்து போட தெரியாது. அந்த காயத்தோட வலி என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த காயத்தையே கொடுத்துருக்க மாட்டாங்களே. நீங்க எல்லாரையும் புரிஞ்சுக்கிறீங்க, ஆனா உங்களை புரிஞ்சுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க பலருக்கு ஆறுதல் சொல்வீங்க, ஆனா உங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. நீங்க மற்றவங்களோட கஷ்டமான நேரத்துல கூட இருந்திருப்பீங்க, ஆனா உங்க கஷ்டமான நேரத்துல அவங்க இருந்திருக்க மாட்டாங்க. மற்றவங்க நம்பிக்கையை நீங்க காப்பாத்திருப்பீங்க, ஆனா உங்க நம்பிக்கையை அவங்க காப்பாத்திருக்க மாட்டாங்க. மற்றவங்க எதிர்பார்ப்புகளை ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனா உங்க எதிர்பார்ப்பை யாரும் கண்டுக்க கூட செஞ்சிருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து எம்டியா நிக்கிறீங்கல்ல, அதோட சேர்த்து காயத்தையும் வாங்கிட்டு அதோட வலியையும் நீங்க தான் அனுபவிக்கிறீங்க. ஆனா உங்களோட எல்லா கஷ்டமான சூழ்நிலையிலையும் தேவன் உங்க கூட இருந்து நீங்க பண்ற நன்மையான விஷயங்களை ஒரு பக்கம் நின்று அவர் ரசிச்சு பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதோட ஆறுதலாகவும் இருந்திருக்காரு. எனக்குன்னு உண்மையா யாருமே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கும் போதெல்லாம் உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு நிறைய சூழ்நிலைகள் மூலமா உணர்த்திட்டே இருக்காரு. இதோ இப்ப கூட உங்க காயத்துக்கான மருந்தா இயேசு இருப்பாரு. உங்களை சீக்கிரமா குணமாக்குவாரு. பை கவிதா ஷாரன்.